பத்திரிகையாளர் புரட்சி தமிழர் கட்சியின் சார்பில் இங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தி இருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்கள், நாளிதழ்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை நண்பர் ஜே.பி. ராஜன் அவர்கள் தலைமையில நேற்று தொடங்கப்பட்டது. அதனுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்க கட்சியோட கொள்கை விளக்கங்களையும் கட்சியோட தொடக்கத்துக்கான நோக்கங்களையும் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்றது பெரிய அளவில் உருவாகிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இருந்தோம். பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழ் அறிஞர்கள், தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நாங்க ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில நாங்க பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பெரிய அளவுல வாக்கு அரசியல 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சினிமா திரைப்பட இயக்குநராக இருந்தவர். தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முனைமொழிதான் மாவீரன், தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தமிழகத்தில விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் பலன்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிபோய்விட்ட நிலையில இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் ஜே.பி. ராஜன் அவர்கள் தலைமையில தமிழகத்தில மலர்ந்திருக்கின்றது. இந்த கட்சியில நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்துதான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் 27 மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய நினைவு நாள்ல தலைநகர் சென்னையில சுமார் 1 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதல் கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி வெற்றி பெறவும், புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம். நீங்க வேற என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நாங்க சொல்றோம். இது தீர்மானங்கள் போட்டிருக்கோம். கட்சி தொடக்கத்துக்கான ஒரு தீர்மானங்களை ஒரு 9 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானங்களை முதல்ல நான் படிச்சிடுறேன், அதை பதிவு பண்ணிக்கங்க. அன்புடையர் வணக்கம். 1/9/2024 அன்று சென்னை வடபழனியில் முனைமொழிந்தா மாவீரன் பொன்பரப்பி தமிழரசன் நினைவு நாளில் புரட்சி தமிழர் கட்சி ஜே.பி. ராஜன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது. கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் குடிவாரி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஆமாங்க ஐயா எடப்பாடி சொல்றீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தலைவரா இருக்கட்டுமே, ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்க வருங்காலத்துல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்ப அதுக்கான சூழல் அமையும் போது நாங்க அதை முடிவெடுப்போம். இல்ல நாங்க புரட்சி தமிழர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்துல முறையா பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை நடத்துறதுக்கு தான் நாங்க திட்டமிட்டு இருக்கோம். அதை நோக்கிதான் பயணிக்கிறோம்.
நீங்க சொல்ற மாதிரி புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்களுக்கு எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள் அமையுது. எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோட இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்க அதெல்லாம் செய்வோம். ஒன்றும் தப்பு கரெக்ட் தாங்க ஐயா. 50 ஆண்டு கூட்டணி போவோம். கேளுங்க, ஓகே ஓகே, நீங்க சொல்றது ஓகே. 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆண்டு இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சீரான வளர்ச்சி இல்ல, மக்களுக்கான ஒரு எந்த ஒரு சொல்லப்பட்டிருக்காங்கன்றத நாங்க சொல்றோம். உண்மைதான் அது. அது பல்வேறு தேசிய பிரச்சனைகள்லயும் சரி, மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லயும் சரி, இருந்த அரசுகள் அதே திமுக அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் இழைத்திருக்கின்றன. அதெல்லாம் நாங்க கொள்கை அடிப்படையில எங்க கட்சி நடக்கும். கூட்டணி என்ற ஒரு கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான ஒரு எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களை அடித்து ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல, வாக்கு அரசியல் வந்த பிறகு அதுக்கான அரசியல் நாங்க பண்ணிதான் ஆகணும். இப்ப நான் பேசலாம்ல, கூட்டணி நாங்க அமைக்கிறோம் அப்படின்றது வாக்குக்காக கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுறவங்க யாருமே இந்த தமிழர் குடிக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யறதில்ல. இப்ப ஒரு கூட்டணி பேசுறாங்க, எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க, அந்த மாதிரிதான் இது வரைக்கும் அரசியல்ல நடக்கிறது எல்லாமே. கூட்டணி பேசுனாங்கன்னா கூட்டணியில எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எங்க கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க, இது எங்க செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்க. இப்ப இதுல அதனாலதான் சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா நேரடியா கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்து கொடுங்க, நாங்க பின்னாடி இருந்து என்ன பண்றோம், உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இப்ப சீமான் போன்றவர்கள் எல்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழ்ல முன்னோடிகள் தான். நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்துல 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 14 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்திருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்ல. ஏதாவது வளர்ந்திருக்க ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சொல்றதுக்குள்ள ஒத்து வருகிறாங்களோ அவங்களை தவிர வேற யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டுல. பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்குது ஒத்துக்கிற, ஆனா நாம் தமிழர் கட்சியால யார் வளர்ந்திருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு. அவருக்கு யார் ஜால்ரா போறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ் போய் வளர்ந்திருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய படையை நான் வச்சிருக்கேன் பின்னாடி, நான் மிகப்பெரிய நான் நினைச்சேன்னா அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன்ல சீமானு. ஆனா தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா? சும்மா அறிக்கையிடுவாரு, அவ்வளவுதான். ஒரு லெட்டர் பேர்ல போடுவாரு, என்ன சொல்லுவாரு, இவர் பேச்ச கேட்டுட்டு எங்க தம்பி இந்த தமிழ்நாட்டுல தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டனா இவன் யாருனே தெரியாது, இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படிதான் பண்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும். உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேல அந்த பட்டு உள்ளவங்க ஒதுச்ச வேணுமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும் இல்லையா? இதை உருவாக்கியவர்கள் இருக்காங்களா? இல்ல, உருவாக்கியவங்க வேணும்ல. சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரிகளை முட்டாளாக்கி அவர்களுக்கு பலனடையாது, அவ்வளவுதான். இப்ப சமீப காலமா இப்ப ஒரு 2 ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசத்தை என்ன பேசியிருக்காரு? ஒண்ணும் பேசல. தன்னோட சுய பெருமை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதுதானே பேசிட்டு இருக்காரு. கற்பனைவாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா பி டீம் தான். ஏன் சொல்லுவேன்னா மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுக்கிறதால என்ன பண்றாரு, இவரு ஆட்சி பண்றாரு. பொது வழிகள்ல மேடைகள்ல நான் திட்டமா திட்டுவேன். நீங்க அவரு தன்னை கட்டமைக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நல்ல வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா உண்மையாக அவர் சொல் வழிப்பு நடக்கிறாரா? இல்லையே. அவர் சொல் வழிப்பு நடந்திருந்தால் உண்மையான தமிழ் தேசியம் இந்த 14 ஆண்டுகள்ல மறந்து இருக்கும். அதான் உண்மை. நானு சார் நான் மாவட்ட பொறுப்புல இருந்தேன் சார். திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்புல இருந்தேன். நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். இது என்னன்னா நான் இப்ப 2018 வெளியே வந்தேன். இவரோட செயல்பாடு முதல்ல இருந்து எங்களுக்கு இவரு நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தாரு. இவரு 2009 அந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்
நாங்க 2000ல இருந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுத்திட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2009 கட்சியா இவர் வந்து உள்ள வர ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா போக்கஸ் இருந்துச்சு. மீடியா போக்கஸ் தான் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு நாங்க வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம். இந்த கட்சி வளர்றதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்ல, நானும் ஒருத்தர். எங்களுக்கு தலைமை தான் தேவையில்ல, தமிழ் தேசியம் தான் தேவை. தமிழர்களுக்கு ஒற்றுமை தேவை, தமிழர்களோட வளர்ச்சி தேவை. ஆனா இவரு அதை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாவே நாம் தமிழுக்காக இதை செஞ்சிருக்காரு கேட்க சொல்லுங்க. ஒருத்தருக்கும் செய்யல, செய்யவும் மாட்டாரு. இவரு நேரடியா வாரிசு அரசியல் எழுதிருக்காருல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியா பாத்துட்டாருல. தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு, இவருக்கு அடுத்த தலைமையில இவங்க தான் இருப்பாங்க. ஐயா அவரு சீமான் வந்து ஆமா இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் சுயமா செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு. 2009 அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன, பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா. ஐயா இப்ப அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவரு ஒரு 6 நடிகர்கள் ஆர்ப்பாட்டத்துல ராமேஸ்வரத்துல ஒரு பேச்சு பேசுறாருங்க. 1 மணி நேரம் பேச்சுக்கு நடக்குதுங்க. அதுல வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர்ன்றதால அவர் வந்து தர மாதிரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தணும்னா அது மக்கள் மத்தியில பெரிய அளவுல போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க. அதை அவர் பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தாரு. திமுகவுக்காக பேசியிருக்காரு, காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு, மும்பையில போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு. அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி, பணம் கொடுத்தா யாருக்கு முன்னாலும் பேசுகிற ஒரு பேச்சாளர். அப்படி இருந்த நபர் 2009 ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க. அந்த டைம்ல அந்த கட்சியை உருவாக்கணுங்க. புதுக்கோட்டையில இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார், இப்ப திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி, தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்க எல்லாம் இணைஞ்சுதான் நாங்க அந்த கட்சியை உருவாக்கணும். இப்ப 2009 அவரை தலைவராக வச்சுலாம் நாங்க தொடங்கல. ஒரு அமைப்பை உருவாக்கணும், தமிழர் நாம் தமிழர் இயக்கமா உருவாக்கணும். அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சவர் தான் சீமான். அவருக்கு ஒரு அது தொடர்ந்து ஒரு பயணிக்க தயாரா இருந்ததால அவரை முன்னிலைப்படுத்தி நாங்க அரசியல தொடங்கணும். நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியா பதிவு பண்ணோம், போனோம் வந்தவங்க. அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட சுபமுத்துக்குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார். அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடுறது இல்லை. அதுக்காக ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது அந்த படுகொலை பத்தி எந்த ஒரு விசாரணை இல்லாமே இருக்குங்க. ஆக இதே மாதிரி நிறைய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாரையும் மீறி அவர்களை அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்து 10 வருடம் 15 வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களால சிறையில இருந்த போராளிகள் எல்லாம் தமிழகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்துல ஒரு சினிமா கவர்ச்சியில இன்னைக்கு சீமான் வந்து தன்னை தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார். எப்படிப்பட்ட ஒரு இடத்தளமான பேச்சு எல்லாம் நடக்குது. அந்த தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு ஊடகங்கள்ல பேசும்போது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்தை தலைவரை எனக்கு அதை போட்டாரு, நான் ஆமகறி சாப்பிட்டேன், நான் பூனகறி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்க 2K அந்த குறிப்பா இந்த 2009 பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில இந்த புதுதான் வருகிற தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காருங்க. நீங்க 36 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு, சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க. தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்க கட்சியே வந்து நாளைக்கு வருகிற தேர்தல் நாங்க போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால வாங்க முடியும். போன எங்களுக்கு அதை நோக்கி சரி ஆமா சார் அவங்க ஊர்ல இல்ல சார் அது நிறைய ஆதாரங்கள்னா டாக்குமெண்டோட கேக்குறீங்க அவருக்கு வேணுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப கையில வச்சுருங்க அதுக்கான இருக்கு அரணைக்கூடல இப்ப அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலயோ அவர் சொத்து பத்துகள் அவர் வந்து அவர் பேர்லயும் அவங்க மனைவி பேர்லயும் பெரிய அளவுல உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திரள் நிதி மூலயமா தன்னை சுகபோகவாசியா தான் வாழ்ந்துன்னு இருக்காருங்க.
அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊடகங்கள்ல இது செய்திகளா வந்திருக்கு. இதை நான் அறிவிட்டு சொன்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் நாங்க அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம், பேசுவோம். ஆதாரம் இல்லாம இல்ல இப்ப கையில ஒண்ணா இல்ல. இப்ப ஐயா, இப்ப நீங்க சொல்றது ஓகே, கையில ஆவணங்களா நான் வச்சு இல்ல, எங்களுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். அது ஆவணமா நாங்க வெளியிடுவோம், கட்டாயம் ஒரு நாள், அது கட்டாயம் ஒரு வருங்காலத்துல வெளியிடுவோம். புரியுது புரியுது. தாராளமா போட சொல்லுங்க. இல்ல ஆதாரத்தை நாங்க காட்டுறோம், கேஸ் போடுறது நாங்க நீதிமன்றத்துல போய் ஆதாரத்தை காட்டுறோம். அவர் மேல நாங்க அவதூறா சொல்றேன்னு சொல்றீங்க இல்லையா, சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்றாருன்னு, கட்டாயம் உண்மை, அதை நாங்க நிரூபிக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து வருதுங்க, உலகம் முழுக்க இருந்து வருது, குறிப்பா ஏழை தமிழர்களுக்கு இருந்து வருது. மேலும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல கூலி வேலைகளாகவும் அன்றாட காட்சிகளாகவும் போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு எண்ணத்துல மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திறந்த நதின்ற பேர்ல வசூலி சிந்தாங்கிறாரு. அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்காரு, பாக்கியராஜ்னு. அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும், நீங்க உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல. நாங்க வந்து அது முறையா நாங்க வந்து அவங்க மேல புகார் சொல்றதுக்கோ சீமானை மேல சீமானை ஒரு சுயநலவாதின்றதுதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு நாங்க விலகி வந்துட்டோம். விலகி வந்து நாங்க ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம். தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்க எங்க கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம். தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம். குறிப்பா தமிழர் குடி அரசியலை நாங்க முன்னெடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்ல இருந்து, உடையார்ல இருந்து, முதலியார்ல இருந்து, வன்னியர்ல இருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்க கட்சி முன்னெடுத்துங்க. அதனால அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். சீமான் வந்து தன்னால அம்பலப்பட்ட வருங்காலங்கள்ல சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை. இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்க களம் வந்திருக்கோம். நாங்க கட்டாயம் அதை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போம்ன்றதை நாங்க உறுதியா நம்புறோம்.